ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம ஈரோடு போயிட்டுருக்கோம். வாங்க இந்த கஸ்டமருக்கு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட்மேன் பிராண்ட்லேருந்து 160 வாட்ஸு பாலி சோலார் பேனல் 2 வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். இவரோட வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அவுட்டராக வந்து இருக்குது. ஃபுல்லாகவே ஈபிக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஈபி கனெக்ஷன் இன்னும் கிடைக்கல. அதுக்காக நம்ம இப்போ வந்து சோலார் மாட்டி கொடுக்க வந்திருக்கோம். MC4 கனெக்டர்லாம் நம்ம டிசி கேபிளில் வந்து க்ரிம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஷீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே டாப் எண்டில் தான் வந்து நம்ம வந்து சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டமர் இங்கே எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து பேசலாம். அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆங்கிள் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பேனலை வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 4 லைட்டு, 2 ஃபேனு, ஒரு டிவி ப்ளஸ் ஒரு டிசி பம்ப்பு தான் வந்து போட போகிறோம். பாருங்கள், இந்த 2 பேனல் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 2 பேனல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த பேனலை கிளாம்ப் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம MC4 கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டா கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கிளாம்ப் மூலமாகவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேனல் இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் எவ்வளோ காற்று அடித்தாலும் அது வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி வச்சே கட்டி விட்டால் போதுமாங்க. அவங்களுக்கெல்லாம் காற்று அடித்தா அது வந்து தாங்காது. மேலேருந்து வர டிசி கேபிளை வந்து இப்படியே இந்த வால் வழியாக கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம பேட்ரி வைக்க போகிறோம். சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஈஸ்ட்மேன் பிராண்டில் வந்து 20 ஆம்ஸு சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள், சார்ஜர் ஆன்னு காட்டுது. பேட்ரி வோல்டேஜ் 13, சார்ஜிங் ஆம்ஸ் 7.2 ஆம்ஸு, மேலேருந்து 7.2 ஆம்ஸ் வருது. லோடு 0. இப்போ கிளைமேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்குது. டல்லாக இருக்கிற டைம்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5 ஆம்ஸ் வந்து மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. சுத்தமாக வெயிலே இல்லை. இப்போ வெயில் வரும்போது இப்போ வந்து மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து லைட்டாக வந்து வெயில் முகம் தெரிஞ்சிருக்கு. பேட்ரி பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு. 14.4 காட்டுது. ஸ்டேட்டஸ் வந்து சார்ஜர் ஆனு. மேலேருந்து 10 ஆம்ஸ் வந்து வருது. அங்கே பாருங்கள், அப்படியே பேட்ரி ஆம்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி வந்து ஃபுல்லுன்ட்டு வந்து இந்த சார்ஜர்லேயே ஆயிரும். பாருங்கள், பேட்ரி ஃபுல்லாகிடுச்சுன்னா பேட்ரி டிஸ்சார்ஜிங்னு அந்த சிம்பிள் வந்துடும். அது மாதிரி ஸ்டேட்டஸ்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி ஃபுல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பெட்ரூமில் தான் ஒரு லைட்டு, பாத்ரூமுக்கு ஒரு லைட்டு, ஒரு ஃபேன் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அதோட வயரிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட எக்ஸிஸ்டிங் லைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டிசி சீலிங் ஃபேனு வித் ரிமோட்டோடு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாலில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். ஹாலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டியூப் லைட்டு, ஒரு சீலிங் ஃபேனு நம்ம வந்து போட்டு தரோம். ப்ளஸ் இது கூடயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 55 இன்ச்சு டிவி வந்து ஓட வச்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கான வயரிங் வந்து இந்த 55 இன்ச்சு டிவிக்கு வந்து வர்றது பார்த்திங்கன்னா ஏசி வயரிங். இந்த கஸ்டமரோட வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டு, ஃபேனு எல்லாமே டிசியில் ஓடுற மாதிரியும், டிவி, மொபைல் சார்ஜிங் இதெல்லாம் வந்து ஏசியில் ஓடுற மாதிரியும் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம்.
பாருங்கள், இது வந்து கிச்சனுக்குரியது. இப்போ வந்து ஃபேன் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 9 மணிக்கு பக்கமாகிடுச்சு. அது மாதிரி பெட்ரூம்லேயும் வந்து செக் பண்ணிடலாம். இந்த வயரிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு வீட்டுக்கே வந்து வயரிங் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க நாளைக்கே இபி கிடைச்சாலும் அவங்களோட லைனை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க இபியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சோலாராக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த செட்டப்போட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து வந்து 50,000 ரூபா ஆயிடுச்சு. இதில் வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிசி பம்பும் இன்க்ளூடிங்கில் வந்து கொடுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த ரேட்டு வந்து சொல்கிறோம். பாருங்கள், இந்த டிசி பம்பு தான் அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க. போரில் இருந்து தண்ணியை வெளியில் எடுத்து ஒரு தொட்டியில் வந்து சேமித்து வச்சுருக்கிறாங்க. அந்த தொட்டியிலேருந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு மேலே இருக்கிற டேங்க்குக்கு வந்து ஏற்ற போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த பம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பம்பை நம்ம இப்போ வந்து தண்ணிக்குள்ளார இறக்கியாச்சு. வாங்க இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 9:15லேருந்து 9:30 இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேட்டரியில் தான் வந்து ஆன் பண்ணுறோம். பாருங்கள், வீட்டில் எல்லா லோடுமே ஆனில் தான் இருக்குது. அதே டைம் நம்ம வந்து பம்பையும் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வாட்டர் டேங்க்லேருந்து மேலே இருக்கிற டேங்க்குக்கு வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயே நம்ம வந்து ஒரு வால்வு ப்ளஸ் ஒரு கனெக்டர் போட்டு நம்ம வந்து அதே பைப்லேயே வந்து இந்த மோட்டரையும் கனெக்ட் பண்ணி தரப்போகிறோம். வாங்க டிவியெல்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இந்த டிவிக்கு பக்கத்துலேயே இன்னொரு சாக்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து அவங்க மொபைல் சார்ஜிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸ்டெபிளைசரும் ஆன் ஆகிடுச்சு. டிவியும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 AH சோலார் பேட்டரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 100 AH சோலார் பேட்டரிலேயே இவ்வளோ லோடும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 1/1 தான் யூஸ் பண்ணுவார். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறனால ஃபுல் லோடுமே வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல் லோடுமே கொடுத்தோம். எந்த ஒரு லைட்டும் ஃப்ளிகர் ஆகலை, எந்த ஒரு ஃபேனும் ஸ்லோ ஆகலை. ஃபுல்லாகவே கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனேயே காலையில் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா பேனலில் இன்ஸ்டால் பண்ணி அந்த பேட்டரியை சார்ஜ் ஆக விட்டுட்டோம். ஃபுல் டே வந்து அது பேட்ரி ஃபுல்லாகிடுச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டர் ப்யூரிஃபையருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து அந்த ஏசி லைன்லேருந்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஏசி லைனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இன்வெர்ட்டர் வந்து பாருங்கள், இந்த சைனா இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1500 வாட்ஸு. இந்த இன்வெர்ட்டர் மட்டும் பேட்டரியில் கிளாம்ப் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். மீதி எல்லாமே லக் அடித்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.